வணக்கம் பசங்களா. சோ இன்னைக்கு நம்ம ஒரு நியூ வீடியோ பார்க்க போறோம். தட் இஸ் ஆல் அபவுட் டார்க் ரியாக்ஷன். சோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நான் வந்து போட்டோசிந்தசிஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி லைட் ரியாக்ஷன், அதாவது நான் சைக்ளிக் ஆஸ் வெல் அஸ் சைக்ளிக். சோ இந்த ரெண்டு கான்செப்ட்ஸையும் நம்ம டீடைலா லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். சோ இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வீடியோஸை நீங்க பாக்கலன்னா மறக்காம என்னுடைய பிளேலிஸ்ட், அதாவது போட்டோசிந்தசிஸ் பிளேலிஸ்ட்ல இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். சோ மறக்காம இதை பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Also please press the bell icon. அப்பதான் வந்து நாங்க போடுற educational videos எல்லாமே வந்து உங்க ஃபீடுக்கு வந்து சேரும். Okay, so now let us straightly go to the topic. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து dark reaction. Okay, so இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் வந்து dark reaction. So இதுக்கு முன்னாடி நம்ம light reaction பத்தி பார்த்துட்டு இருந்தோம். So light reaction உடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன? So வந்து light reaction பத்தி நம்ம ஸ்டடி பண்ணிருந்தோம் இல்லையா? So அதுல நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைச்சா? ATP. ஓகே, அதுக்கப்புறம் NADPH, மூணாவது வந்து ஆக்சிஜன். சோ இது மூணு தான் வந்து மேஜர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன், வெதர் இட் இஸ் சைக்ளிக் ஆர் நான் சைக்ளிக். சோ நான் சைக்ளிக்ல வந்து நமக்கு ரெண்டுமே கிடைக்கும், ATP and NADPH. வேற சைக்ளிக்ல வந்து only ATP. ஓகே, only ATP is obtained, NADPH is not obtained. அதுக்கு தான் நம்ம சொன்னோம் நான் சைக்ளிக் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ட்ஸ்ல நடக்கும். ஓகேவா, சைக்ளிக் வந்து it doesn't happen that much. Stomata it is going to diffuse out. Okay, so இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறோம். ஓகே, so இந்த ATP NADPH வச்சு மட்டும் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக போறோம். that is the dark reaction. Okay, so இது ரெண்டு தான் வந்து நம்மளுடைய இன்கிரீடியன்ட்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பிரியாணி எக்ஸாம்பிள் பார்த்தோம், கரெக்டா? சோ அந்த பிரியாணி எக்ஸாம்பிள்ல வந்து இந்த ஸ்பைசஸ், ரைஸ், அப்புறம் வந்து சால்ட், சோ நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து இன்கிரீடியன்ட்ஸ், கரெக்ட்? சோ அதுதான் இந்த ATP NADPH. So அந்த ATP NADPH வந்து they are the major ingredients. இப்போ நம்ம கிச்சனுக்கு எடுத்துட்டு போறோம். that is our dark reaction. So dark reaction தான் அந்த டார்க் ரூம், அங்கதான் நம்ம வந்து சமைக்க போறோம். அங்கதான் நம்ம பிரியாணி வந்து ப்ரிப்பேர் ஆகும். பிரியாணி in the sense glucose, correct? glucose தான் மெயின் ப்ராடக்ட். சோ அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துட்டு போறோம். Two kinds. Okay, one is called as C3 cycle, another one is called as C4 cycle. ஓகே, சோ டார்க் ரியாக்ஷன் வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து C3, ஒன்னு வந்து C4. சோ அது என்ன C3? வாட் இஸ் C4? வாட் இஸ் C3? சோ இது இந்த லெட்டரை பார்த்தா நமக்கு என்ன தோணுது? C வந்து இட் இஸ் a கார்பன், கரெக்ட்? சோ வந்து C stands for கார்பன், கரெக்டா? சோ C3 அப்படினா there are 3 கார்பன் அப்படின்னு அர்த்தம். C4 னா என்ன அர்த்தம்? there is 4 கார்பன். ஓகே, குட். சோ இது வரைக்கும் நமக்கு புரியுது. ஓகே, அப்ப C3 சைக்கிள்னா something related to 3 கார்பன், C4 னா something related to 4 கார்பன். வீடியோல வந்து நான் உங்களுக்கு C3 பத்தி மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு அடுத்த வீடியோல we will be discussing about C4 cycle. ஓகேவா? சோ நம்ம ஒரு சைக்கிளை கிளியரா படிச்சிட்டோம்னா அதுல என்ன MCQ என்ன क्वेश्चंस வந்தாலும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் நம்ம சைக்கிளை வந்து கிளியரா படிக்கல, நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனா அப்போ வந்து it is going to be a very big trouble. ஓகே, சோ அதனால நான் ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போறேன். சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம, மேபி யூ கேன் இன்க்ரீஸ் த ஸ்பீட். சோ ஒரு 1.2 1.3 or 1.5x ல வச்சு பாருங்க. பட் never skip anything. Okay, so it's going to be reduced to glucose. அதெல்லாம் நான் வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். So this carbon dioxide is reduced to form glucose. So இந்த ஸ்டெப்பை தான் நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். How this is going to take place அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து பிளான்ட்குள்ள வந்து ஃபிக்ஸ் ஆகும். Something should accept the carbon dioxide. Some molecule must accept the carbon dioxide. So plantல வந்து எக்கச்சக்க molecules இருக்கு, கரெக்டா? சோ அதுல வந்து சில molecules வந்து they act as primary carbon dioxide acceptor. Okay, so what they are called? Primary carbon dioxide acceptor. சோ இது வந்து ஒரு மாலிக்யூல். ஓகேவா? சோ இந்த மாலிக்யூல், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இந்த மாலிக்யூல் வச்சுப்போம். இந்த மாலிக்யூல் தான் கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணிக்க போகுது. சோ பிளான்ட்ல இந்த மாலிக்யூல் இருக்கு. இந்த மாலிக்யூல் வந்து கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஃபர்தரா வந்து ப்ராசஸ் நடக்கும். சோ இது பேர் தான் பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார். கிளியர்? ஓகே, சோ இது அக்செப்ட் பண்ண உடனே ஒரு ப்ராடக்ட் வரும். இது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஓகேவா? சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த அக்செப்டார் வந்து அக்செப்ட் பண்ணிட்ட உடனே it will give one product in presence of one enzyme. So in the picture just keep it in mind so that it will be very easy. So first you will have carbon dioxide coming towards the primary electron acceptor. This is the molecule.
இந்த மாலிக்யூல்ல அக்செப்ட் ஆகிட்ட உடனே what happens in presence of a enzyme, okay, it will get converted to a product. இந்த ப்ராடக்ட் தான் either it could be 3 carbon or it could be 4 carbon. Okay, so it is carbon dioxide fixation product. Carbon dioxide fixation product. So இந்த ப்ராடக்ட்ல எவ்வளவு கார்பன் இருக்கு அதை கவுண்ட் பண்ணோம்னா அது C3 ஆ C4 ஆ தெரிஞ்சிடும் சைக்கிள். ஓகே, சோ இதுதான் வந்து இது. சோ இப்போ இது இமிடியேட்டா வந்து you just take a screenshot of this. Okay, so இத வச்சு தான் நம்ம வந்து அடுத்த கான்செப்ட் போக போறோம். So this should be very much clear in your head. Okay, so இந்த மாலிக்யூல் என்னது, இந்த ப்ராடக்ட் என்னது, இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற கார்பனை பேஸ் பண்ணி சைக்கிளை ஸ்ப்ளிட் பண்றோம். ஐசோடோப்ஸ்லாம் அப்ப டிஸ்கவர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பீரியட்ல. So he thought, okay, why can't I use that radioactive isotope for a betterment of life, human life betterment பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு he took C14 isotope. Okay, carbon 14 isotope. Okay, so இந்த கார்பன் 14 ஐசோடோப்பை வச்சு அவர் வந்து ஆல்கல் போட்டோசிந்தசிஸ் ஸ்டடி பண்றார். ஆல்கல் போட்டோசிந்தசிஸ். சோ இந்த ஆல்கல் போட்டோசிந்தசிஸ் அவர் ஸ்டடி பண்றபோது தான் இந்த C3 சைக்கிள் அப்படின்னு ஒன்னு இருக்கிறதே கண்டுபிடிக்கிறார். ஓகே, சோ அது என்னது C3? நான் சொன்ன மாதிரி ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல், அக்செப்டர் மாலிக்யூல் தான் ஃபர்ஸ்ட் அந்த கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணிக்கும் பிளான்ட்ல. அதை அக்செப்ட் பண்ண உடனே ஒரு என்சைமோட உதவியோட ஒரு ரியாக்ஷன் ஏற்படும். அந்த ரியாக்ஷன் ஏற்பட்டு வர்ற ப்ராடக்ட் வந்து either it could be a 3 carbon compound or a 4 carbon compound. So அததான் வந்து கெல்வின் வந்து டிஸ்கவர் பண்றார். So carbon dioxide is accepted by one acceptor. Okay, அவர் கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் என்னன்னா 3 carbon compound. So இதுதான் வந்து அந்த அக்செப்டர் மாலிக்யூல். ஓகேவா? So carbon dioxide வந்து ஒரு மாலிக்யூல் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது, ஒரு மாலிக்யூல் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அதை அக்செப்ட் பண்ணி in presence of an enzyme, okay, it is getting converted to a 3 carbon compound. அப்போ லாஜிக்கலா யோசிங்க, கார்பன் டை ஆக்சைடு என்னது 1 கார்பன். வெரி குட், 1 கார்பன். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னது 3 கார்பன். சோ how much is remaining 2 கார்பன். அப்போ அக்செப்டர் மாலிக்யூல் வந்து 2 கார்பன் காம்பவுண்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெல்வின் கெல்வின் வந்து ரிசர்ச் ஸ்டார்ட் பண்றார். பட் டு ஹிஸ் சர்ப்ரைஸ், ஓகே, இட் வாஸ் நாட் அட் ஆல் 2 கார்பன். 2 கார்பன் காம்பவுண்ட் இல்லது. நேச்சர் வந்து அங்கதான் ஒரு ட்ரிக் பிளே பண்ணுது. அந்த அக்செப்டர் மாலிக்யூல் வந்து இட் இஸ் a 5 carbon compound. So 5 carbon compound, primary carbon dioxide acceptor. So this 5 carbon compound is nothing but RUBP. Okay, இது பேர் என்னன்னா ribulose 1,5 bisphosphate. அதுதான் இந்த காம்பவுண்ட். நான் அதை தான் இங்க வரைஞ்சிருக்கேன். So ribulose 1,5 bisphosphate, that is RUBP சொல்றேன்ல, இந்த RUBP தான் நான் இங்க வரைஞ்சிருக்க காம்பவுண்ட். இது என்னது 1,5 ஃபர்ஸ்ட் கார்பன் 5th கார்பன். சோ இங்க டோட்டலா வந்து 5 கார்பன் தான் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல பாஸ்பேட் குரூப், 5th கார்பன்ல ஒரு பாஸ்பேட் குரூப். அதனால தான் 1,5 bisphosphate அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த RUBP தான் இந்த அக்செப்டர் மாலிக்யூல். சோ நம்ம C3 சைக்கிளை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி we have to know our acceptor molecule. What is the acceptor molecule? RUBP. Exactly. So the acceptor molecule is RUBP. இதெல்லாம் வந்து நான் C3 க்கு சொல்லிட்டு இருக்கேன். Okay, C4 வந்து next வீடியோல நான் சொல்றேன். So RUBP. So what is the enzyme? Enzyme is Rubisco. Enzyme is Rubisco. Ribulose 1,5 bisphosphate carboxylase and oxygenase. Rubisco. So enzyme name is Rubisco, and the product, the 3 carbon product which is obtained, okay, the 3 carbon product, that is carbon dioxide fixation product, 3 carbon is 3-PGA. PGA na, that is phosphoglyceric acid. Okay, so the 3 carbon compound that we got is phosphoglyceric acid. Okay, so இதுதான் வந்து நம்மளுடைய final product. So C3 cycle la, this is the first step, that is carbon dioxide is accepted by RUBP. RUBP is a 5 carbon compound, guys. Okay, so இது வந்து நிறைய வாட்டி MCQ ல நம்ம ட்விஸ்ட் பண்ணி கேட்பான். அதாவது கார்பன் டை ஆக்சைடு 1 கார்பன், நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து 3 கார்பன், அப்போ நம்ம அக்செப்டர் வந்து 2 கார்பனா தானே இருக்கணும் அப்படின்னு. பட் இட் இஸ் நாட் 2, இட் இஸ் 5. ஓகே, so you might ask what happens. இங்க ஒரு ரியாக்ஷன் நடக்குதுல்ல, so இந்த ரியாக்ஷன் some amount of carbon dioxide or molecules would have left over. So அதெல்லாம் நம்ம டீடைலா இப்ப படிக்க போறது இல்ல, but you have to remember this. ரொம்ப டீடைலா we are not going to go. So RUBP is 5 carbon,
in presence of Rubisco enzyme it is getting converted to phosphoglyceric acid. So ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஒரு பிளான்ட் அப்சார்ப் பண்ணுதுன்னா அதை அப்சார்ப் பண்ணிட்டு நமக்கு வர ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே ஒரு 3 கார்பன் ஆசிட். திங் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தோணும். கரெக்டா இது பார்த்தாலே வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு, ஓகே, பேர்லாம் ரொம்ப ரொம்ப லென்த்தியா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஒரு குட் நியூஸ் என்னன்னா நம்ம என்சிஆர்டில இவ்வளவு எல்லாம் இல்ல. ஓகேவா, நான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஓகேவா, நம்ம வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்காக தான் இன்டர்மீடியேட்டா இருக்கிற எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகே, சோ நம்ம என்சிஆர்டில பாத்தீங்கன்னா வெறும் வந்து அந்த சைக்கிள் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். சரியா, சோ அதனால வந்து இவ்வளவு பயப்பட வேணாம். பட் ஆனா ப்ராசஸ லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, சோ நான் இப்போ சொல்ல போறது கிளீனா அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே புரியும். ஓகேவா, சோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போக ஆரம்பிக்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம C3 சைக்கிள்ல இருக்கிறோம். C3 சைக்கிள்ல வந்து 3 ஸ்டெப் தான், 3 ஸ்டெப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேரு கார்பாக்சிலேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேரு என்ன? கார்பாக்சிலேஷன். கார்பாக்சிலேஷன். செகண்ட் ஸ்டெப் என்னது? ரிடக்ஷன். தேர்ட் வந்து ரீஜெனரேஷன். ஓகே, சோ டோட்டலாவே நமக்கு 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான் இது. ஓகேவா, ஆனா இது பார்க்கிறதுக்கு வந்து லென்த்தியா இருக்கும், பட் இட் இஸ் ஜஸ்ட் a 3 ஸ்டெப் ப்ராசஸ். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், கரெக்ட் இல்லையா? இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம்ல, கார்பன் டை ஆக்சைடு ஒரு மாலிக்யூல் அக்செப்ட் பண்ணுது, என்சைமால ஒரு ரியாக்ஷன் நடக்குது, நமக்கு 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் கிடைக்குது, கரெக்ட்? சோ தட் இஸ் கால்ட் as கார்பாக்சிலேஷன். சோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, சோ இருந்தாலும் I'll repeat. So 3 moles of, that is 3 molecules of carbon dioxide is combining with 3 molecules of RUBP. ஏன் combine ஆகணும்? Because RUBP is the primary carbon dioxide acceptor. ஓகேவா, சோ அதுதான் வந்து கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணுது. குட். சோ இதெல்லாம் எப்படி நடக்குது? பிகாஸ் ஆஃப் an enzyme, that is Rubisco. வெரி இம்பார்ட்டன்ட், Rubisco enzyme. சோ இந்த என்சைம் மூலமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா we are having one product, that is a 3 carbon compound. Okay, so இது வந்து PGA வந்து 3 carbon compound, that is phosphoglyceric acid, 3-PGA. கரெக்ட்டா? So this entire step is called as carboxylation. So carboxylation தான் இந்த ஸ்டெப் ஃபுல்லா. Okay, இந்த ஆசிட் வந்து என்னவா கன்வெர்ட் பண்றோம்னா 1,3 டைபாஸ்போகிளிசரேட். 1,3 டைபாஸ்போகிளிசரேட். இது வந்து என்னது? கிளிசரிக் ஆசிட். ஓகே, சோ இட் இஸ் பாஸ்போகிளிசரிக் ஆசிட். அப்ப என்ன அர்த்தம்னா இதுல வந்து ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கு, பட் இங்க வந்து 2 பாஸ்பேட் குரூப் இருக்கு, ஒன்னு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டா? அப்ப வந்து here we are going to use ATP. Okay, so 6 ATP is utilized to form 6 ADP plus PA. Correct, ADP plus PA gives ATP. So 6 ATP நான் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் கொண்டு வரேன். ஓகே, சோ இங்க வந்து 6 ATP is utilized. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. இப்போ வந்து 1,3 டைபாஸ்போகிளிசரேட் is formed. கரெக்ட்டா? சோ இத வந்து இப்போ பாஸ்போகிளிசரால்டிஹைட், PGAL is nothing but phosphoglyceraldehyde. So aldehyde compound, correct? So இத நான் வந்து phosphoglyceraldehyde கன்வெர்ட் பண்ணனும். So this is an acid, it is you have to convert it to an aldehyde. So அதனால we are going to do a reduction step. Okay, so நம்ம வந்து reduce பண்ண போறோம். So reduction னா என்னது? removal of oxygen, addition of hydrogen. அப்போ NADPH யூஸ் பண்ணலாம். So 6 NADPH இதெல்லாம் நம்ம எங்க இருந்து கிடைச்சது? லைட் ரியாக்ஷன் வந்து கிடைச்சது. இந்த 6 ATP லைட் ரியாக்ஷன், 6 NADPH லைட் ரியாக்ஷன். ஓகே, the 6 NADPH is converted to 6 NADP plus molecule. So இது வந்து ஹைட்ரஜனை கொடுத்துடுது. So இந்த ஹைட்ரஜனை கொடுக்குதுன்னா it is a reduction step. So the second step is reduction. Okay, so this is the reduction step. So this step is the carboxylation. Okay, this is the first step, this is the second step, reduction step. So நம்ம reduce பண்ணி தான் ஒரு aldehyde கொண்டு வரோம். So இங்க வந்து 6 NADPH is utilized. Super. இப்போ இந்த ஆல்டிஹைட வந்து 6 மாலிக்யூல்ஸ் இருக்கா என்கிட்ட, இதுல வந்து ஒரு மாலிக்யூல் வந்து ரிமூவ் ஆயிடும் சைக்கிள்ல. தட் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் குளுக்கோஸ் மாலிக்யூல். அது எப்படி நான் சொல்றேன். சோ 1 போயிடுச்சுனா 6 - 1 5. அப்போ 5 molecule of phosphoglyceraldehyde is again coming back to the cycle. இந்த phosphoglyceraldehyde வேலை வந்து முடிஞ்சு போச்சு. ஓகே, இத நான் இப்ப அடுத்த வேலைக்கு யூஸ் பண்ண போறேன், that is RUBP regeneration. ஓகே, இங்க வந்து என்ன ஒரு ப்ராசஸ்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒன்ஸ் ஒரு RUBP இப்போ வந்து 1 molecule of carbon dioxide 1 molecule of RUBP போதும் அட்டாச் ஆகுறதுக்கு. அது அட்டாச் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதை ரீஜெனரேட் பண்ணலாம்.
சோ நான் தனியா எங்க போய் RUBP வாங்குவேன், கடையில போய் வாங்குவேனா இல்ல. சோ பிளான்ட் வந்து அதை ரீஜெனரேட் பண்ணுது. எப்படி ரீஜெனரேட் பண்ணுது? பை மீன்ஸ் ஆஃப் திஸ் PGL, phosphoglyceraldehyde. சோ இத வந்து இட் இஸ் கன்வெர்ட்டிங் டு ரிபுலோஸ் 5-phosphate. ஓகே, அந்த ரிபுலோஸ் 5-phosphate தான் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகுது. சோ இங்க வந்து ஒரு ஸ்டெப் நடக்குது. தட் இஸ் ஹியர் ஐ அம் கோயிங் டு யூஸ் 3 ATP to form 3 ADP plus PI. So இங்க வந்து ஒரு 3 ATP form பண்றேன். So this step is the third step, that is regeneration. Okay, so first step வந்து carboxylation, second step வந்து reduction, third step வந்து regeneration. What we are regenerating? RUBP. So RUBP தான் acceptor. So அதை நான் மறுபடியும் regenerate பண்ணாதான் ஃப்ரெஷ்ஷா அடுத்த batch of carbon dioxide க்கு யூஸ் ஆகும். ஓகே கைஸ், சோ இதுதான் வந்து 3 ஸ்டெப். சரி, சோ இப்போ இதுல நான் வந்து எதை ஒரி பண்ணணும் அப்படின்னா இந்த கவுண்டிங், இந்த நம்பர்ஸ், எவ்வளவு ATP நான் யூஸ் பண்ணேன், எவ்வளவு NADPH நான் யூஸ் பண்ணேன், இவ்வளவுதான். ஓகே, சோ இந்த இன்டர்மீடியேட் ஸ்டெப்ஸ். ஓகே, சோ இந்த இன்டர்மீடியேட் ஸ்டெப்ஸ்லாம் நமக்கு, அதாவது காம்பவுண்ட்ஸ்லாம் தேவையில்லாதது. we are not worried about it. இதெல்லாம் வந்து நீங்க ஹையரா நீங்க வந்து மேபி in your college or something you will learn. பட் இப்போதைக்கு நமக்கு தேவையானது இந்த நம்பர்ஸ். ஓகே, நம்ம இந்த சைக்கிளை வச்சு தான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ இப்போ நான் எவ்வளவு மாலிக்யூல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எடுத்திருக்கேன்? 3 molecules ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. குட். சோ குளுக்கோஸ் உடைய ஃபார்முலா என்ன கைஸ்? C6H12O6. கரெக்ட்டா? எவ்வளவு கார்பன் இருக்கு? 6 கார்பன் இருக்கு. இப்போ என்கிட்ட எவ்வளவு இருக்கு? 3 கார்பன் டை ஆக்சைடு. தட் இஸ் 3 கார்பன் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்போ இதே மாதிரி இன்னொரு 3 கார்பனை நான் கொண்டு வந்து இன்னொரு சைக்கிளை நான் நடத்தினா மட்டும்தான் என்னால ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நான் மறுபடியும் சொல்றேன், குளுக்கோஸ்ல எவ்வளவு கார்பன் இருக்கு? 6 கார்பன் இருக்கு. இப்போ நான் இந்த ஒரு சைக்கிள்ல நான் 3 கார்பன் டை ஆக்சைடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 3 கார்பன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ எனக்கு மீதம் எவ்வளவு தேவை? இன்னும் 3 கார்பன் தேவை. அப்போ இந்த ஒரு சைக்கிளா, this is one cycle. So to produce one molecule of glucose, how many cycles are required? We require 2 cycles because in one cycle we are using 3 carbon. So for 2 cycle it will be 6 carbon. அப்போ 2 வாட்டி இந்த சைக்கிள் நடக்கணும். So 2 cycles will produce 1 glucose molecule. So இந்த மாதிரி 2 வாட்டி ஒரு சைக்கிள் நடந்தாதான் நமக்கு ஒரு molecule of glucose கிடைக்கும். So இது வரைக்கும் கிளியரா? ஓகே, இப்போ நம்ம ATP NADPH எவ்வளவு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம்? கரெக்டா? நம்மளுடைய லைட் ரியாக்ஷன்ல கஷ்டப்பட்டு ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? சோ அதுக்கு கணக்கு தேவை. நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம்பா? ஒரு molecule of glucose ப்ரொடியூஸ் பண்ண நமக்கு எவ்வளவு தேவை? அதை கால்குலேட் பண்ணிடுவோமா? ஈஸி, வெரி ஈஸி. ஓகே, நம்ம ATP எவ்வளவு கால்குலேட் பண்ணிடலாமா? ஓகே, சோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நான் எடுத்த இந்த சைக்கிள் வந்து 2 வாட்டி நடக்கும். சோ 2 cycles is equal to 1 glucose molecule. கரெக்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைக்கிளுக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். 6 ATP. this one 6 ATP யூட்டிலைஸ் பண்ணிருக்கனா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஃபார் 1 cycle I will consider guys. அதுக்கு அப்புறம் நம்ம 2 சைக்கிளுக்கு எடுத்துட்டு போலாம். 1 சைக்கிளுக்கு 6 ATP. ஓகே, 6 NADPH. கரெக்ட், 6 NADPH யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வேற எங்க யூஸ் பண்ணிருக்கேன்? இங்கெல்லாம் எதுவுமே வரல. கடைசி இங்க ஒண்ணு இருக்கு, 3 ATP. வெரி குட், பிளஸ் 3 ATP. அவ்வளவுதான், ATP NADPH கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டோட்டலா எவ்வளவு வந்திருக்கு? 6 plus 3 9 ATP, 6 NADPH. ஓகே, நவ் ஃபார் செகண்ட் சைக்கிள் எவ்வளவு வரும்? இதே சைக்கிள மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 9 ATP. வெரி குட், பிளஸ் 6 NADPH. அதேதான், ஒரு சைக்கிள்ல இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கேன், செகண்ட் சைக்கிள்ல இதே தான் யூஸ் பண்ண போறேன். Now we have to add both. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் ஃபார்ம் பண்றதுக்கு 2 வாட்டி சைக்கிள் நடக்கும். ஓகே, cycle 1 plus cycle 2. Okay, so now we will add it up. So okay, 9 ATP plus 9 ATP. 9 plus 9 எவ்வளவு guys? 18 ATP. Very good. Plus 6 NADPH, 6 NADPH. Total எவ்வளவு? 12. அவ்வளவுதான். So ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சராசரியா எனக்கு வந்து 18 ATP தேவைப்படும், 12 NADPH தேவைப்படும். இதெல்லாம் நான் லைட் ரியாக்ஷன்ல இருந்து எடுத்த ஸ்பைசஸ், salt, rice, ingredients. ஞாபகம் இருக்கா? இதுதான் அந்த ingredients. So 18 ATP, 12 NADPH is required. And how many carbon dioxide guys? ஒரு சைக்கிளுக்கு 3 molecules of carbon dioxide. அப்ப ரெண்டுக்கு very good 6. அவ்வளவுதான், நம்ம சைக்கிள் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். சோ நமக்கு தேவையான இதுதான் மேஜரா. ஓகே, இது முக்கியம் கைஸ், இதை மறந்துடக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? என்சைம் ரூபியஸ்கோ.
எது நம்ம கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் primary acceptor? Very good. It is RUBP. RUBP, Rubisco. What is the product? Acid, phosphoglyceric acid, 3-phosphoglyceric acid. So இதெல்லாம் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த கணக்கு. ஓகே, சோ எவ்வளவு molecules of ATP? 18. எவ்வளவு molecules of NADPH தேவை? 12. எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு தேவை? 6. சோ அப்போ ஒரு பிளான்ட் வந்து ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 6 molecules of carbon dioxide அது அப்சார்ப் பண்ணும். சோ அதுக்கு தான் வந்து மேபி நான் நினைக்கிறேன் the plant is taking the carbon dioxide in large quantities. Okay, சும்மா வந்து கொஞ்ச நேரம் மட்டும் எடுத்துட்டு விட்டுறது கிடையாது. Okay, so carbon dioxide is taken in larger quantities. It is not something like எனக்கு இவ்வளவு போதும் இவ்வளவு வேணாம் அப்படின்லாம் விடாது. பிளான்ட் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் CO2 எடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் அப்சார்ப் பண்ணும். That is why we are growing plants all over our place. You know, because already we are polluting, so a lot of carbon dioxide is coming out, correct? Plus we are also releasing carbon dioxide, correct? So அதனால தான் plants வந்து அந்த carbon dioxide இழுத்துக்கிட்டு it can produce glucose molecule. It requires large CO2. Okay, so remember this, one glucose molecule க்கு எனக்கு தேவை 18 ATP, 12 NADPH, 6 molecules of carbon dioxide. Okay, so இப்போ இது அழகா வந்து ஒரு டேபிள் ஃபார்ம்ல எழுதிடலாம். Then we can move on to the C4 cycle. Point 6 CO2 molecules. Good. Second, 18 ATP. Third, 12 NADPH. Okay, so 6 CO2, 18 ATP, 12 NADPH. Okay, so is this clear? CO2 molecule. இவங்க வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா அப்படி கொடுத்துருக்கான், அதையே நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். So 6 CO2 க்கு 18 ATP தேவை. அப்போ 1 CO2 molecule உள்ள வர்றதுக்கு உள்ள வந்து ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எவ்வளவு தேவை? வெரி குட், 3 ATP. 3 ATP, 2 NADPH. ஓகே, அந்த 3 ATP லயே வந்து பாத்தீங்கன்னா 2 ATP is used in the reduction and 1 ATP is used in regeneration. So இதெல்லாம் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக் உடைய லைன்ஸ். ஓகே, NCERT டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற லைன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இதை படிக்காம கன்ஃபியூஸ் ஆயிடும். ஐயோ நம்ம படிக்கும்போது 6 கார்பன் டை ஆக்சைடு படிச்சோம், 18 12 படிச்சோம், இங்க வந்து இப்படி கொடுத்துருக்காங்களே. ஒண்ணும் இல்ல, லைக் 6 CO2 க்கு 18 ATP, for 1 CO2 how much? That's what I have given here. Similarly this, that's simple math தான், வேற எதுவும் இல்லை. So வந்து பேசிக்கலா இதுதான் நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டியது. Okay, so this is the very very important point. Okay guys, இப்ப அடுத்தது C4 cycle. Okay, C4 cycle ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். Okay, until then keep practicing. So any doubts anything comment section ல சொல்லுங்க. Okay, until then take care.